இன்னைக்கு நம்ம ஓவர் த கார்டன்களோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அந்த ஸ்கூல்லையே மாற்றிருப்பாங்க. இந்த எபிசோடில் கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, ஒரு மரம் வெட்டுறவர் அவர் தான் கட்டுறாங்க. அவர் வெட்டிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு சவுண்டு பார்த்தா ஒருத்தன் குதிரை வண்டி வேகமாக ஓட்டிட்டு போகிறான். உள்ளே வந்து வைக்க போகிற வேற வச்சிருக்கான். அந்த வண்டியில் என்ன சொல்லிட்டு போகிறான்னா, இது மாதிரி பீஸ்ட் என்ன துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிறான். பார்த்தா பின்னாடி எதுவுமே இல்லை. பார்த்தா அந்த வைக்க போகிறக்குள்ளே தான் அண்ணன் தம்பி அந்த பறவையெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் வந்து அண்ணன் வந்து தம்பிகிட்ட கேட்டுட்டு இருக்கான், வெளில ஏதாச்சும் இருந்துச்சாடா, பீஸ்ட் இருந்துச்சாடா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இல்லை, அந்த பார்த்து தான் இருக்குது, இந்த டிரைவர் ஒரு லூஸு போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வேற பசிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பறவையும் புலம்பிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம எங்கே தான் போகிறோமோ அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கப்பயே ஒரு செம்மையாக ஒரு இடி அடிக்கும். அவ்வளோதான், இந்த வண்டிக்காரன் பயந்து ஒரு ஸ்கிட் அடிப்பான். வைக்க பரோட சேர்ந்து இவங்க 3 பேரும் வெளில வந்து விழுந்துருவாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். அதில் வேற அந்த ஜன்னல்லேருந்து ஒருத்தன் குறுகுறுன்னு இவங்களே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து அந்த பறவை சொல்லுது, வாடா உள்ளே போய் வந்து நம்ம எந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு வழி கேட்போம் உங்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அண்ணன் கொஞ்சம் பயப்படுறான். நீங்கள் வேணா போய் கேளுங்க, நான் மட்டும் இங்கே நிற்கிறேன். ஐயோ என்னால் இங்கே தனியாக வேற நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்க. இப்போ வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பறவை சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே தம்பி எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இப்போ வந்து அண்ணனும் அந்த பறவையும் தான் உட்காந்துருக்காங்களா. அந்த ஹோட்டல் ஓனரோட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த லேடி, யார் பண்ணி இந்த பறவை ஏது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. உடனே இந்த பறவை வந்து சொல்லுது, என் பேர் பீட் ரைஸ், இந்த 2 பசங்களும் தொலைஞ்சிட்டாங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே இந்த அம்மா தொடப்பக்கிட்ட எடுத்து அந்த பறவையை ஒரு அடி, ஏண்டி அடிச்ச அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த அம்மா சொல்லுது, ப்ளூ பேர்ட்ஸ் எல்லாம் உள்ள விட மாட்டோம், அதெல்லாம் வந்து அது ஒரு பேட் லக் மாதிரி, அதனால நீ வெளில போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த ப்ளூ பேர்ட் சொல்லுது, எங்களாலலாம் உங்களுக்கு ஒன்றும் கெட்டதெல்லாம் நடக்காது, எங்களால் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி திருப்பி தொடப்பு கட்டிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பறவைக்கு கோவம் வந்துடுது. சொல்லுது, பாரு ஒரு நாள் நீ சாவ, அங்கே நின்று நான் ஹேண்ட் சிரிக்கலைன்னா மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. திருப்பி அடிக்கிட்டா சரின்னு சொல்லிட்டு அந்த பறவை வெளில போயிருது. நீ வந்து வழி கேட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு அண்ணன்ட்ட சொல்லிட்டு போயிருது. அப்போ தான் இந்த லேடி வந்து அண்ணனை பற்றி கேட்குறாங்க, நீ யார் இப்போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி. இவன் வந்து என் பேர் பேர்ட், இவன் வந்து என் தம்பி கிரேக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது சரி நீ யார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திருப்பி கேட்குது. இவன் பார்க்குறான், என்ன நீ யாருங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த அம்மா சொல்லுது, அங்கே பாரு உட்காந்துருக்காருல அவர் கறிக்கடைக்காரு, இவங்க வந்து பேக் பண்ணுறவங்க, இவங்க ஒய்ஃபு, நான் வந்து இந்த ஹோட்டலோட ஓனர். அது மாதிரி நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு வேலை என்ன செய்யறான்னு சொல்லிட்டு கேட்குது. இவன் நான் அது மாதிரி எந்த லேபிளும் எனக்கெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் வந்து தொலைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் கூட இவங்கள குறுகுறுன்னு பார்த்துருப்பார்ல, அவர் வந்து நின்றுட்டு நான் வந்து ஹைவே மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாரும் அப்படியே அந்த பாட்டையே கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து வெளில கட்டுறாங்க. குதிரைக்கு பக்கத்தில் தான் நம்ம ப்ளூ பேர்டு உட்காந்துட்டு அந்த குதிரைகிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்படி வெளில அனுப்பிச்சி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த காட்டுக்குள்ளேருந்து மரம் வெட்டுற சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. அப்போ தான் இது பார்த்துட்டு யார், நம்ம மரம் வெட்டுற இருக்கார்ல அவர் தான் வெட்டிட்டு இருக்காரு. இந்த பறவை பார்த்துட்டு இருக்கு, இந்த அடிக்கிற அந்த மலையில் இடிமின்னலோட அடிக்குது, இதில் போய் ஏன் மரம் வெட்டுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பறவை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே உள்ளே கட்டுறாங்க. தம்பிட்டு இவங்க சாப்பாட்டுக்கு காசே கேட்கல போல, அவன் பாட்டுக்கு எல்லா சாப்பாட்டையும் எடுத்து வந்து அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். நம்ம அண்ணன் தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தர் வயசான தாத்தா உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அவர்கிட்ட போய் இது மாதிரி சொல்கிறான், உங்களுக்கு வழி தெரியுமா, இது மாதிரி ஆட்லிங்கிற ஒருத்தவங்கள்ட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே அவர் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிறாரு. இவன் வந்து லவ்வரை பார்க்க போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஓ ஆட்லிங்கிற பொண்ணை தானே நீ லவ் பண்ணுற, அவர் போய் பார்க்க தானே போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவன் கேட்கவே மாட்டான். இருந்தாலே அவர் பட்டுக்கு இப்பெல்லாம் இருந்தால் உன்னை எப்படா பொண்ணு லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலே எல்லாத்தையும் பண்ணி கேட்டுட்டு இருக்க. அது மாதிரி லவ் லெட்டர் எழுதணும், இது மாதிரி சூப்பராக ட்ரெஸ் போடணும், சூப்பராக ஷூ போடணும், அது மாதிரி அவள்கிட்ட நல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசி அப்புறம் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் ஆகுதுன்னு தூக்கி போட்டு சந்தோஷமா இருக்காங்க. வெளில பறவையை கட்டுறாங்க. வெளில இருக்க இந்த பறவையா இவங்க உள்ள பாட்டு பாடுறதெல்லாம் கேட்டுவிட்டு சொன்ன வேலையை விட்டுட்டு எல்லாமே பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை வந்து எட்டி பார்க்குது. பார்த்தா தம்பி மட்டும் தான் இருக்கானா. அவன்கிட்ட கேட்குது, வழி கேட்டிங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அண்ணனை தூக்கி விட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த பறவை வந்துட்டு, சரி வெளில இங்கே மரம் வெட்டுறாருல்ல, இவர்கிட்டயாச்சும் வழி கேட்போமா, ஏன்னா இவருக்கு நல்ல காடுகள் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுது. இப்போ உள்ளே கட்டுறாங்க. இந்த அண்ணனை தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். சரி இப்போ ஒரு லவ் சாங் பாடுற, உங்கள் லவ்வரை நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கல்ல, அந்த பற்றி லவ் சாங் பாடுற இப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை மேடையில் ஏற்றி விட்டுருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் இவன் வந்து இவனை பற்றி பாட ஆரம்பிக்கிறான். இது மாதிரி இந்த தம்பி வந்து 2வது அப்பாவுக்கு பிறந்த பையனா, அதாவது ஸ்டெப் பிரதர், அதை தான் சொல்லிகிட்டு இருக்கான். இது மாதிரி நாங்கள் இங்கேருந்து வரல, இது மாதிரி நாங்கள் வேறு இடத்துலேருந்து வரோம், நீங்கள் வந்து வழி சொன்னீங்கன்னா நாங்கள் திரும்பி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒன்றும் லவ் சாங் மாதிரி இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறான். டே எனக்கு புரிஞ்சு போயிட்டுறா, இவங்க வந்து ஒரு ட்ராவலர், அதாவது அட்வென்ச்சர்ஸாக ட்ராவல் பண்ணுறவங்க, ஒரு ஹீரோ மாதிரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாரும் தூக்கிட்டு உங்களுக்கு நடந்த அட்வென்ச்சர்ஸான கதையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் தம்பி சொல்கிறான், இது மாதிரி
மாதிரி ஒரு தடவை எங்கள் அண்ணன் வந்து கொரில்லா மேலே விழுந்துட்டான், அப்புறம் இந்த தவக்கலையை கண்டுபிடிக்க கூட உதவி செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அண்ணன் சொல்கிறான், இது மாதிரி நாங்கள் வந்தப்போ ஒரு மரம் வெட்டுறவர் தான் எங்களுக்கு வழி சொன்னார், இந்த பீஸ்ட் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பீஸ்ட்டுன்னு கேட்டானே எல்லாருமே பயந்துடுறாங்க, அண்ணனை கீழே போட்டுடுறாங்க. பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இவனும் பார்க்குறான், உங்களுக்கும் பீஸ்ட்டை பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ தான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது மாதிரி அந்த பீஸ்ட் எப்போதுமே தெரியாதவைகளில் மறைஞ்சிருப்பான். அவனோட டார்கெட் எல்லாம் யார் வீட்டை விட்டு தூரமாக இருக்காங்களோ அவங்களா தான் இருக்கும். அவங்க திருப்பி வீட்டுக்கே போக முடியாத மாதிரி பண்ணுவான். அதோட நீ எப்போதுமே அறிவாளியாக இருக்கணும், அவன் சொல்கிற பொய்களை எப்போதுமே நம்பிடக்கூடாது. அப்படி நீ நம்பிட்ட உன்னை அவன் விளக்குக்கு எண்ணெயா மாற்றி அவன் விளக்கை எரிக்க யூஸ் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லேடி சொல்ல, அண்ணன் பார்த்துட்டு சொல்கிறான், எது விளக்கா? அந்த மரம் வெட்டுறவர் தான் விளக்கு வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவங்க சொல்கிறாங்க, விளக்கு வச்சுருந்தாரா, அப்போ அதுதான் பீஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவன் சொல்கிறான், இல்லை அவர் வந்து ஒரு நல்லவர், அவர் தான் வந்து பீஸ்ட்டுக்கிட்ட இருந்து எப்படி தள்ளியிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வழி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். லேடி சொல்கிறாங்க, இப்போ நீ ரொம்ப தொலைஞ்சு போயிட்டா தானே இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் பார்த்துட்டு அப்படியே இருக்கலாம், சரி இப்போ நீங்கள் வழி சொல்லுங்களேன், என் ஃப்ரெண்டு வந்து அந்த பறவை ஃப்ரெண்டு இருக்கல, அவள் வந்து ஆட்லிங்கிற ஒரு நல்ல லேடிக்கிட்ட எங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு வீட்டுக்கு போக வழி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ தான் பேசிகிட்டு இருக்கப்ப வெளில ஒரு சவுண்டு, வெளில பார்த்தா அந்த பறவை ஃப்ரெண்டு தான் கத்திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, போப்பா போய் உன் ஃப்ரெண்டை காப்பாற்று, நீ தான் பெரிய ஈர வச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தியோட இவன்னு சொல்லிட்டாங்க. இருக்க குதிரையை எடுத்துக்கிட்டு விளக்க எடுத்துக்கிட்டு போகிறான். தம்பியும் பின்னாடி எரிக்கிறான். அந்த சத்தம் கேட்ட இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த ஒரு ஆயில் ட்ரீ தான் இருக்குது, பார்த்துட்டு இருக்கான். இந்த ஆயில் மரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே மரம் வெட்டுறது வந்துடுறாரு. இவங்க பார்த்துட்டு நீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த, மரத்துலேருந்து உன்ட்ட தள்ளியே இருக்க சொன்னேன், அதாவது காட்டிலேருந்து வெளியே இருக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப இவன் வந்து பார்க்குறான், பக்கத்தில் அந்த மரத்து பக்கத்தில் தான் அந்த பறவை மயங்கி கிடக்கும். அப்போ நீங்கள் தான் அவளை வந்து இப்படி மாற்றிட்டீங்களா, மரமாக மாற்றிட்டாருன்னு இவன் தப்பாக நினச்சிக்கிட்டான். அங்கே உள்ளே இருக்கவங்கலாம் இவரை பீஸ்ட்டுன்னு சொன்னால இவனு நினச்சிக்கிட்டு, அப்போ நீங்கள் தான் பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க விளக்க அணைச்சிட்டு குதிரையை பயமுடுத்த விட்டுட்டு அவர் காலை பிடிச்சிக்கிறான். இது மாதிரி வந்து தம்பிகிட்ட போய் அந்த பறவையை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் எடுத்துக்கான். இவர் பார்த்திருக்காரு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணனை பிடிச்சி தூக்கி இஞ்சிப்பறா சொல்கிறது கேளு, அந்த பீஸ்ட் ஒன்றா தான் தேடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ அவன் என்ன பண்ணிடுறான், அவரோட விளக்கேட்டி உதச்சிடுறான். பக்கத்தில் இருக்கிறது ஆயில் மரம் தானே, அவ்வளோதான். அந்த விளக்கு பிடிச்சி மொத்த மரமும் எரிய ஆரம்பிச்சிருது. இவர் அப்படியே போய் நின்றுட்டு இருக்காரு. இவங்க அங்கேருந்து குதிரையில் ஏறி ஓடி வந்துடுறாங்க. இப்போ தான் வந்து அந்த பறவை கண்ணு முழிச்சுது. என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அது சொல்லுது, ஏதோ நிழல பார்த்தப்பா, அப்புறம் மரத்தில் முட்டி நானே மயங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்போ அவர் எதுவுமே பண்ணல போல, இவங்களும் எல்லாத்தையும் பண்ணி போட்டாங்க. அப்போ தான் அண்ணா சொல்கிறான், கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும், உன்னை காப்பாற்றி வச்சுன்னு. தம்பி சொல்கிறான், அண்ணா சூப்பர் தருமா, பாட்டு பண்ணா, குதிரையில் சவாரி பண்ணா, உன்னை காப்பாற்றினா ஒரு ஹீரோ மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. அந்த பறவை கேட்குது, உங்களை நான் வழி தானே கேட்க சொன்னேன், அதை பண்ணீங்களா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் இவன் சொல்கிறான், ஃப்ரெண்டு வந்து வழி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யாரா அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால், அங்கே பேர் இந்த குதிரை தான் சொன்னால், அந்த குதிரை பேசுது. அந்த பறவை பக்கத்து, நீ பேசுவியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த குதிரையில் போயிடுறாங்க. இங்கே காட்டுறாங்க, இந்த மரம் வெட்டுறவர் அவர் இந்த கீழே கிடக்கெல்லாம் பொறுக்கிட்டு அவர் விளக்கு வந்து திருப்பி எரிய வச்சுட்டாரு போல. அப்போ தான் அந்த காட்டுக்குள்ளேருந்து அந்த பீஸ்ட் பேசுது. அப்படின்னா அந்த பீஸ்ட் உண்மைதான் போல. அது என்ன சொல்லுதுன்னா, உன் விளக்கு எரிய வைக்கிறதுக்கு உன்ட்ட இன்னும் கொஞ்சம் தான் ஆயில் இருக்கு, நான் வேணா அது வரைக்கும் அந்த விளக்க வச்சுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இவர் சொல்கிறாரு, வாயை மூடி பீஸ்ட், இதுக்கு முன்னாடியே அந்த விளக்குக்காக நான் உன்ட்ட சண்டை போட்டிருக்கேன், திருப்பியும் சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அது சொல்லுது, சரி நமக்குள்ளே எந்த சண்டையும் வேணாம் மரம் வெட்டுறவரே, நீங்கள் அந்த விளக்கை எரிய வச்சிருந்தா மட்டும் போதும், இல்லாட்டி உங்கள் பொண்ணோட அந்த நெருப்பு மொத்தமாக அணைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதோட என்ன கேட்குதுன்னா, சரி அந்த பசங்க எந்த பக்கம் போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இவர் சொல்கிறாரு, அந்த பசங்களை விற்று பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது காதிலே வாங்கலை, அது பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்கு. இது மாதிரி மரத்தை வெட்டுங்க, விளக்கை எரிய வைங்க அப்படிங்கிற மாதிரியே பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்கு. அப்படின்னா அந்த பீஸ்ட் உண்மைதான் போல். இன்னும் இது என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு தெரில. அது அந்த பொண்ணோட நெருப்புன்னு சொன்னிச்சு, அது இன்னும் என்னன்னு தெரில, போக தான் தெரியும். அடுத்த எபிசோட் பக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.